சரி நண்பர்களே, ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் ஆட்சி பெற்ற நிலையிலையோ அல்லது சுயசாரம் பெற்ற நிலையிலையோ சஞ்சாரம் செய்யும் பொழுது அந்த கிரகமானது பெரும்பாலும் பாசிட்டிவாகவே வேலை செய்யும். அதாவது அந்தந்த கிரகங்களுடைய தன்மைகள் மற்றும் குணாதிசயங்களுக்கு ஏற்ப முடிஞ்ச அளவுக்கு அது ஒரு பாசிட்டிவான விளைவுகளை ஏற்படுத்தும். அந்த வகையில இப்போ முழு சுப கிரகம்னு சொல்லக்கூடிய குரு அடுத்த 8 மாத காலங்களுக்கு மிதுன ராசியில தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்துட்டு வருவாங்க. அதாவது முதல் 4 மாத காலங்கள் சுயசாரத்துல நேர்கதியில சஞ்சாரம் செய்யும். அடுத்த 4 மாத காலங்கள் தன்னுடைய சுயசாரத்துல வக்ரகதியில சஞ்சாரம் செய்வாங்க. ஆக குருவானது அடுத்த 8 மாத காலங்களுக்கு சுயசாரத்துல இருக்கு. ஆக ஒரு சுப கிரகமானது சுயசாரத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டங்கள் அந்த கிரகத்தால முடிஞ்ச அளவுக்கு நன்மைகளை கொண்டு வரும். சமீபகாலமாகவே பெரும்பாலான கிரக அமைப்புகள் கொஞ்சம் முன்னுக்கு பின் முரண்பாடாகத்தான் இருக்கு. இந்த வருட ஆரம்பத்திலேயே பொது பலன்களை கொஞ்சம் சொல்லி இருப்போம். பெரும்பாலும் இந்த வருடமானதே கொஞ்சம் மந்த நிலைகள்ல தான் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ மிச்சம் இருக்கிற இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னுக்கு பின் முரண்பாடாகத்தான் இருக்கும். ஆனா இப்படிப்பட்ட நிலைகள்லையும் சில கிரக அமைப்புகள் கொஞ்சம் நல்ல நிலையில வேலை செய்யும். இதைத்தான் ஜோதிடத்துல ஒரு கதவு அடைத்தால் மறு கதவு திறக்கும்னு சொல்றது. அதனால இனி அடுத்தடுத்து வரக்கூடிய சில காலங்களுக்கு, சில மாத காலங்களுக்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சங்கடங்கள், பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து கொண்டிருந்தாலும் கூட துன்பத்திலும் இன்பங்கிற மாதிரி நல்ல விஷயங்களும் உடன் இருந்து கொண்டேதான் இருக்கும். அதற்கு பெரும்பாலும் இந்த குருனுடைய அமைப்பு சாதகமான நிலைகள்ல வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படி இந்த குருவானது உங்களுடைய ராசி நிலைகளுக்கு ஏற்ப என்ன மாதிரியான சுப பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். மீனம். மீன ராசியை பொறுத்த வரைக்கும் தற்போது ஜென்மச்சனியானது நடந்துட்டு இருக்கு. ராசிக்கு 6, 12ஆம் இடங்கள்ல ராகுக்கேதுக்குடைய சேர்க்கையும் இருக்கு. இப்படி கிரகாதிபத்திய வகையில் அசுப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி, ராகுக்கேதுக்குடைய தொடர்புகள் ராசியை சுற்றியே இருக்கு. நிலையில ராசி அதிபதியான குரு, முழு சுப கிரகமான குரு உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்துல இப்ப சஞ்சாரம் செய்து வரக்கூடிய நிலைகள்ல தான் இவங்க மூலமாக வரக்கூடிய சங்கடங்களை ஓரளவுக்காக கட்டுப்படுத்தி உங்களை செயல்பட வச்சுக்கிட்டு இருக்கு. பெரும்பாலும் மீன ராசிக்காரங்கள் இப்ப சமீப காலங்கள்ல இருக்கிற நிலையை விட்டு கொஞ்சம் கீழே இறங்கிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் ஏற்பட்டு இருக்கும். இது பொதுவாகவே மீன ராசி, மீன லக்னத்தை சேர்ந்து எல்லாருமே ஃபீல் பண்ணி வருவாங்க. ஏன்னா வாழ்க்கையில எல்லாமே ஒரு சீரா போயிட்டு இருந்த நிலையில திடீர்னு பிரேக் அடிச்சு இல்லை டம்ப் ஆன மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயங்களும் அடுத்தடுத்த நிலைகள்ல முடித்துட்டு வந்திருந்த நிலைகள் இப்ப திடீர்னு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்பவுமே தயங்குது. அந்த தயக்கமே நாளடைவுல பயமாகவும் மாறிடுது. என்னடா நகரவே முடிய மாட்டேங்குது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சு இருக்கக்கூடிய இந்த நிலைகள் கீழே இறங்கிடுவோமோ அப்படிங்கிற ஒரு மன பயமும் பதற்றும் எல்லா மீன ராசி, மீன லக்னக்காரங்களுக்கும் உண்டு. இருந்தாலும் மீன ராசிக்காரங்களுக்கு காரியங்களானது நடந்துகிட்டு தான் இருக்கும். அதுக்கு முக்கிய காரணமாக சுகஸ்தானத்தில் உங்களுடைய ராசி பயண குரு, சுப கிரகமான குரு அந்த இடத்துல இருக்கிறது தான். இப்ப அப்படிப்பட்ட குருவானவர் தன்னுடைய சுயசாரத்திலேயே அடுத்த 8 மாத காலகட்டங்களுக்கு சஞ்சாரம் செய்து வர்றாங்க. இதோ ராசி அதிபதி சுகஸ்தானத்தில் இருந்தாலே இந்த ராசிக்குரியவங்க சுகம் பெறக்கூடிய அமைப்புகள். ஆனா இப்ப அதை தடுக்கக்கூடிய வகையில தான் இந்த சனியும் ராகுக்கேதுக்குரிய அமைப்பு உங்களுக்கு மாறி மாறி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆக ஒரு கிரகம் கொடுக்கவும் மற்ற கிரகங்கள் தடுக்கவுமாக மாறி மாறி மீன ராசிக்காரங்களுக்கு வேலைகள் போய்கிட்டு இருக்கு. இப்ப இந்த நிலையில சுப கிரகமான குருவின் வலிமை கூடுது, தவிர உங்களுடைய ராசி அதிபதியும் கூடுது. அப்ப ராசி அதிபதியும் ஜீவனஸ்தான அதிபதியான குருவும் வலுப்பெறாங்க, அதுவும் சுகஸ்தானத்துல இருந்து. இது மீன ராசிக்காரங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பு தான். ஏன்னால் கஷ்டங்கள் மொத்தமா தீந்துருமா, எல்லா பிரச்சனைகளும் சரியாயிடுமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. என்ன நடந்தாலும், எந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கக்கூடிய வலு ஏற்படும். காரிய ரீதியாக முழு பலத்துடன் இனி உங்களால செயல்பட முடியும். பொதுவாகவே சுகஸ்தானத்துல குரு வந்தது அப்படின்னா மறைமுக ஆதாயங்கள் நிறையவே இருக்கும். இடம் விட்டு இடம் மாறக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். சொத்து சுகங்கள் வகையில ஆதாயங்கள் நிறையவே உண்டு. நார்மலாகவே இந்த மீன ராசி, மீன லக்னக்காரங்களா பாத்தீங்கன்னா இப்ப சமீப காலங்கள்ல இந்த வீடு, நிலபுலங்கள் சார்ந்த விஷயங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டுவாங்க.
குறிப்பா இந்த மத்திய வயதில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஏதாவது ஒரு வீடு நிலங்களை வாங்கலாமா விற்கலாமா அப்படிங்கிற யோசனைகள்ல மும்முரமாக இருப்பாங்க. வாகன சுகம் பெற முயற்சிப்பாங்க. ஆடம்பரமான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகரிக்கும். வீட்டுக்கு தேவையான முக்கியமான பொருட்கள் எல்லாம் வாங்கக்கூடிய அமைப்புகள், பொருட்கள் மூலமாக தங்களுடைய தேவை என்ன, தன் குடும்பத்தோட தேவை என்ன அப்படிங்கறத அறிஞ்சு அதை சேகரிக்கக்கூடிய அமைப்புகள் மீனராசி மீன லக்னக்காரங்கள் எல்லாத்துக்குமே உண்டு. அந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்கள் மீனராசி மீன லக்னக்காரங்களுக்கு சிறப்பாகவே அமையும். அது இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு இந்த பொருட்சேர்க்கைகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பாக இருக்கு. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டங்களும் சிறப்பாகவே இருக்கும். படிப்புக்காக, வேலை வாய்ப்புகளுக்காக, தொழில், குடியிருப்பு என எந்த விஷயமாக இருந்தாலும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டங்கள் மீனராசி மீன லக்னக்காரங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய வகையில செயல்பட்டு வரும். அதே போல புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் இந்த காலகட்டங்கள்ல சிறப்பாக இருக்கும். வியாபாரம் தொடர்புடைய விஷயங்கள், வாடிக்கையாளர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலயுமே ஒரு சாதகமான அமைப்புகளை பெற முடியும். ஏற்கனவே ஏழரைச்சனியில் ஜென்மச்சனி யார் நடந்துட்டு இருக்கு. இதனால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மீனராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் சங்கடத்தை கொடுத்து கொண்டுதான் இருக்கும். ஆனா குருனுடைய இந்த சஞ்சார காலகட்டங்கள் இந்த மாதிரியான சங்கடங்களை பெருசா உங்களை பாதிக்காது. சங்கடங்களே இருந்தாலும் அதை சமாளித்துக் கொள்ள முடியும். உங்களுக்கு சாதகமாக தான் பலன்கள் இருக்கும். மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கல்வி வித்தைகளும் சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே ஜென்மச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால மாணவர்களுடைய நிலை கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் மாணவர்கள் முயற்சிகளை கைவிடாமல் செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான விஷயங்கள், அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைச்சுக்கிட்டு தான் இருக்கும். ரொம்ப பெரிய அளவுல கொடுக்கலனாலும் தேவையை பூர்த்தி செய்யற அளவுக்காவது கொண்டு வந்து எல்லா விஷயங்களும் சேர்த்து கொண்டுதான் இருக்கும். இந்த குருனுடைய சஞ்சார காலகட்டங்கள்ல மாணவர்களுடைய விஷயங்கள் எல்லாமே ஒரு கை மேலோங்கி இருக்கும். அவங்களுடைய தேவைகள் எல்லா வகையிலுமே கொஞ்சம் சாதகமாகவே இருக்கும். குடும்பத்துக்குள்ள சுப விரயங்கள் அதிகமாக இருக்கும். திருமண அமைப்புகள் மற்றும் புத்திரபாக்கிய அமைப்புகள் ரெண்டுமே மீனராசிக்காரங்களுக்கு சிறப்பாக இருக்கு. குறிப்பா இந்த காலகட்டங்கள்ல காதல் விஷயங்கள் கூட ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். அதே போல கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளும் அனுசரியான நிலைகளை எதிர்பார்க்கலாம். உறவினர்கள் வகையில சில சாதகமான அமைப்புகள் ஏற்படும். பொதுவாகவே மீன ராசிக்காரங்களுக்கு எப்ப இந்த ஏழரைச்சனி ஆரம்பிச்சதோ அப்பவே பாத்தீங்கன்னா உற்றார் உறவினர் நண்பர்கள் யாருடைய சப்போர்ட்டுமே உங்களுக்கு பெருசா வேலை செய்யறது இல்லை. பேருக்கு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கும். முகத்துக்கு முன்னாடி ஒண்ணு பேசுவாங்க, முகத்துக்கு பின்னாடி ஒண்ணு பேசுவாங்க. ஸோ அதனால மீன ராசிக்காரங்களுக்கு இந்த உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் யாரை நம்புறது யாரை ஒதுக்குறதுனே புரியாத ஒரு குழப்ப நிலைகள் இருந்துகிட்டு இருக்கும். இந்த குருநிலை சஞ்சார காலகட்டங்கள்ல இந்த உறவுகள் மத்தியில உறவினர்கள் வகையில சில நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். அவங்க மூலமாக சில சகாயங்களை பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கும். விலகி போனவர்கள் திரும்ப விரும்பி வந்து சேரலாம். அதே போல சிலருக்குள்ள இந்த இரண்டாவது திருமணம் போன்ற அமைப்புகள்லாம் சாதகமான அமைப்பை கொடுக்கும். அதே போல பெற்றோர்கள் மூலமாக சில நன்மைகளை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக தாய் வழி உறவுகள் வகையில ஒரு சுமூகமான அமைப்புகள் இருக்கும். அவங்க மூலமாக நல்ல ஒரு சப்போர்ட்டை கிடைக்கப்பெறும். ஸோ ஓவராலா இந்த குருநிலை சஞ்சார காலகட்டம் என்பது மீனராசியை பொறுத்த வரைக்கும் துன்பத்திலும் ஒரு இன்பம்ங்கிற மாதிரி சங்கடமான காலகட்டங்கள் இருந்தாலும் கூட அதுலேயும் சில நன்மைகளையும் முன்னேற்றங்கள் தரக்கூடிய அமைப்பாக செயல்பட்டு வரும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.